எங்களுடைய வீடியோக்களை தயவுசெய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மனித அரசாட்சியின் காலத்தில் ஒவ்வொரு பகுதியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் பரதேசியாய் சஞ்சரித்த காலத்தில் 5 முறை தேவன் வந்து வாக்குத்தத்தத்தையும் உடன்படிக்கையும் கொடுத்து கொண்டு போனார். அந்த உடன்படிக்கையை பற்றி நாம் தியானித்தோம். 5வது உடன்படிக்கையாக கொடுப்பதற்கு, அந்த 5வது உடன்படிக்கையை கொடுப்பதற்கு முன்னால், அதாவது உன்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்வதற்கு முன்னால் அவனை பரீட்சையில் புடமிட்டார். தன்னுடைய ஏகசுதனாகிய ஒரே குமாரனை அவர் தனக்கு பலியாக கொண்டார் என்று கேட்டார். அவன் அதற்கு துணிந்து தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடுங்கி கீழ்ப்படிந்து மலையில் கொண்டு போய் அவன் பலி கொடுப்பதற்கு தீர்மானித்தான். கர்த்தர் ஈசாக்கை பாதுகாத்து மீட்டு கொண்டு வந்து இக்கரையில் சேர்த்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்த்து அந்த பிள்ளை வளர்ந்து பால்குடி மறந்தபோது நல்ல ஒரு பண்டிகையான விருந்தை அவர் ஏற்படுத்தினார். அந்த விருந்தினுடைய காரணங்களை எல்லாம் நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம். அதே போல் நேற்றைய தினத்தில் சாராளுடைய குணாம்சங்களை பற்றி பார்த்தோம். 23வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் மரிக்கும்போது வேதத்தில் ஒரு ஸ்திரீ மரித்த போது அவளுடைய வயசை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது சாராளுக்கு மட்டும் அந்த மகிமையை அவள் பெற்றாள். அது மட்டுமல்ல, ஆதாமை விட மேலான விசுவாசத்தை, ஆபிரகாமை விட மேலான விசுவாசத்தை அவள் பெற்றிருந்தாள். அது மட்டுமில்ல, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தன் சொந்த புருஷனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து கனத்தை கொடுக்கிறவளாய் வாழ்ந்தாள். அது இங்கு வாழ்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் அவள் ஒரு தாயாய் இருந்தது மட்டுமல்ல, முன்மாதிரி ஒரு ஆசிரியராகவும் அவள் இருந்துவிட்டு போய்விட்டாள். ஆமென். இப்பொழுது ஈசாக் பால்குடி மறந்து தன்னுடைய தாயையும் அவன் இழந்தவனாக காணப்படுகிறான். தாய் இழந்த அந்த நேரத்திலிருந்து அவன் தாயின் கூடாரத்திற்குள் போய் தாயை ஞாபகப்படுத்தி தினந்தோறும் துக்கம் கொண்டாடி கொண்டிருந்ததாக வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. பிள்ளையை உண்மையாக பாலூட்டி தாய்ப்பால் கொடுத்து ஒரு சில வருஷங்கள் தாய்ப்பால் கொடுத்து பிள்ளைகளை நாம் பாசமாக நேசமாக கண்டித்து உணர்த்தி தண்டித்து வளர்த்துவோமானால் நிச்சயமாகவே அந்த பிள்ளை தாயை குறித்துள்ள ஒரு ஏக்கம், ஒரு பாரம் உண்டாயிருக்கும். ஆமென். அதே போலதான் இந்த ஈசாக்குக்கும் தாயை குறித்துள்ள ஒரு பெரிய பாரம், ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருந்தது. ஆமென். வேதத்தில் எப்பொழுது அவனுடைய பாரம் மாறிவிட்டது என்றால், அவன் வாலிப வயதை கடந்து ஆபிரகாம் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டு முதலில் தாய் தங்கின கூடாரத்தில் கொண்டு போய் தாய்க்கு முன்னால் நின்று அவன் ஆசீர்வாதம் வாங்கினதற்கு சமமாக அந்த இடத்தை ஞாபகப்படுத்தி அவன் தன்னுடைய மனைவியோடு குடும்பம் நடத்தினான். அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த கூடாரத்தில்
ஒவ்வொரு நாளும் அவன் துக்கத்தை அனுசரித்து கொண்டிருந்த நாட்கள், அவனுடைய மனைவி வந்து அந்த கூடாரத்தில் வாசம் செய்த நாள் முதல் அந்த துக்கம் கடந்து போனதாம். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்லுவாங்க, தாய்க்கு பின் தாரம், தாரம் தாய்க்கு சமம். தன்னுடைய மனைவி ஒரு தாய்க்கு சமம். அந்த தாய் எவ்வளவு ஒரு தாய் தன்னுடைய மகனை தாலாட்டி சீராட்டி வளர்ப்பாளோ, அதே போல் மனைவியும் தன்னுடைய புருஷனை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய புருஷனை வளர்க்கிறது மட்டுமில்லை, அதே போல் தன்னுடைய அந்த பிள்ளைகளுடைய அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய மனைவி வரும்போது ஒரு தாய் தன்னை கவனிக்கிறது போல புருஷனை கவனிப்பார். அது சாராள் அதற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தார். அது மட்டுமில்லை, நம்முடைய ஈசாக்குடைய மனைவியும் அதற்கு எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தார். ஆமென், ஆமென். இந்த நல் சுபாவங்களை, நல் குணங்களை குடும்ப ஸ்திரீகள் அறிந்து புரிந்து அதை தெரிந்து கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்தினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய இரக்கம் எப்பொழுதும் அந்த வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. 24வது அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் சகல விதத்திலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வந்தார். இப்பொழுது ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு 40 வயசு கிட்டத்தட்ட ஆகிவிட்டது, ஆக போகிறது. இனி அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இருதயத்தில் வாஞ்சித்து அவன் சொல்லுகிறான். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயது மூத்தவரும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் அதிகாரியுமாகிய, ஆமென், ஹல்லேலூயா, தன் ஊழியக்காரனை நோக்கி, ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு ஈடான ஒரு வசனம் நான் இடையில விட்டிருந்தேன். ஆமென். அந்த வசனத்தை ஒன்று வாசிப்போம். 15வது அதிகாரம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கு. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். இந்த 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 24. அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயது மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலேயும் அதிகாரியும் ஆகிய, ஆமென் சொல், ஹல்லேலூயா. அப்ப அந்த 2வது வசனத்துல 15:2 சொல்லப்பட்டிருக்கிற மனுஷனும் இந்த 24:2 சொல்லப்பட்டிருக்கிற மனுஷனையும் சற்று உற்று கவனித்து பார்த்தால் அதனுடைய உள்ளர்த்தம் புரியும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் வசனம் வரும், அப்போது அடுத்ததையும் விளக்கி தருவேன். மொத்தத்தில் வரும்போது அந்த வசனம் உங்களுக்கு புரியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், எந்த வீட்டில் ஆனாலும் விசுவாசமான ஒரு மனுஷர்களை அந்த வீட்டில் வைத்திருப்பார்கள். ஆமென். எந்த குடும்பத்தில் ஆனாலும் தனக்கு என்று விசுவாசமாய், தனக்கென்று தன் ஜீவனையும் கொடுக்க, தனக்கென்று தன்னுடைய 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 ஜீவனை அளிப்பதற்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் ஒரு குடும்பத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அவன் ஊழியக்காரன் என்றால் தேவனுடைய அன்பை பெற்றவர், தேவனுடைய மகத்துவத்தை பெற்றவனா அந்த குடும்பத்தில் எல்லா யோசேப்பை பாருங்க, பார்வனுடைய வீட்டில் எல்லாத்திலையும் அதிகாரியாக கொடுத்தார். ஆமென் சொல், ஹல்லேலூயா. இதே போல தேவனுடைய இரக்கத்தை பெற்ற இந்த ஆபிரகாமோடு இருந்து உபவாசிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் தேவனோடு சஞ்சரிக்கிறதுலையும் தேவனோடு பேசுகிறதுலையும் இந்த ஆபிரகாமோடு சேர்ந்து அந்த நற்பாக்கியத்தை பெற்றவன் இந்த வேலைக்காரன். ஆமென். இந்த ஊழியக்காரன் அவனை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிறான், நான் வயது சென்றாகிவிட்டது,
என்னுடைய மகனுக்கு என்ன செய்யணும்? பெண் பார்க்க வேண்டும், என்னுடைய மகனுக்கு நீதான் பார்க்க வேண்டும். பாருங்கள், அந்த பிள்ளைக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து இந்த ஊழியக்காரன் மகனுக்கு, அதாவது பொண்ணு பார்த்து வைக்கிற பணியை கூட ஆபிரகாம் அவன்கிட்ட கொடுத்து சொல்லுகிறான், இந்த தேசம் விக்கிரகத்தின் மேல் சாபத்தையும் பாவத்தையும் வருத்திக்கிற குடும்பம், இந்த கானான் தேசத்தில் இருக்கிற இந்த தேசத்தின் அதிபதிகளாக இருக்கிற இந்த பார்வோனும் அந்த இடத்து ராஜாக்களும் வம்சங்களும் சாபிக்கப்பட்டவர்கள். அதனால் நம்முடைய தேசத்திற்கு போ, அங்கு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு பெண்ணை நீ கொண்டு வர வேண்டும். இங்கு வந்து இங்கு தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவனாக அவளை மாற்றி நீ அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆபிரகாம் அவன்கிட்ட சொல்கிறான். அவன் சொல்கிறான், நான் போய் கூப்பிட்டு வராமல் இருந்தா, ஒரு ஸ்திரீயும் வராமல் இருந்தா என்ன செய்கிறது என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், இந்த கர்த்தர் உனக்கு இந்த காரியங்களை வாய்க்க செய்யாமல் இருந்தால் நீ இந்த ஆணைக்கு விளங்கி இருப்பாய் என்று அந்த காலத்தின் முறைமைப்படி தொடையில் கை வைத்து சத்தியம் பண்ணுவார்களாம். ஒருவருடைய தொடையில் இன்னொரு தொடர், அதாவது முழங்கால் காலுக்கு மேலே கையை வைத்து ஆணையிட்டு கொடுப்பார்களாம். அதே போல் ஆபிரகாம் அவனுடைய தொடை சந்தின் மேலே கையை வைத்து ஆணையிட்டு கொடுத்தானாம். அதே போல் நீ போ, இந்த காரியத்தின்படி இப்படி காரியம் நடக்கும், கர்த்தர் உனக்கு வாய்க்க செய்வார் என்று இருதயத்தில் சொல்லிக் கொண்டு அவன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அவனுடைய விண்ணப்பங்களை வேதத்தில் பார்ப்போமானால் ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய ஆண்டவன் ஆபிரகாமுடைய மகனுக்கு பெண் பார்க்க போகிறேன் ஆண்டவரே, நீர் உமக்கு இருதயத்துக்கு சுத்தமான, உம்முடைய இருதயத்திற்கு பிரியமான ஒரு ஸ்திரியை, குணஸ்தாலியான ஸ்திரியை என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நீர் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று விண்ணப்பம் வைத்து விட்டு போகிறான். ஆமேன். போய் ஒரு ஸ்திரியை பார்க்கிறான். அதாவது ஒரு ஊருக்குள்ள போய் அவனுடைய ஒட்டகத்திற்கும் அவனுக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் தாகம் எடுத்த போது துறவண்டைக்கு போகிறான். வெறும் துறவண்டைக்கு போகும்போது இவனுடைய சிந்தனையில் ஒரு சிந்தனை வருகிறது, ஐயோ இப்போது சாயங்காலம் ஆகும்போது இந்த துறவண்டையில் ஆடுகளுக்கு தண்ணி காட்டக்கும் வீட்டுகளுக்கு தண்ணி மோந்தெடுப்பதற்கும் ஆயத்தமாக ஸ்திரீகள் வருவார்கள். அவர்களிடத்தில் நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்டில் கர்த்தர் நான் நினைக்கிறது போல, பாருங்க, இது நம்ம மனசில் நினைச்சா இது ஒரு கள்ளத்தனமாக தோன்றும், இது இப்படி நடக்குமான்னு தோணும். இந்த காலத்தில் ஒருவர் மோந்து கொண்டு போகிற தண்ணியை நிறைய கொண்டு போகிறதுல ஒரு செம்பு தண்ணி குடிச்ச கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு வாலிப பிள்ளைகள் யோசிக்கிற காலம். ஆமேன் ஆமேன். இந்த மனுஷனுக்கு கோரி குடிச்சா என்ன செத்தா போவான், நான் கோரி கொண்டு வரதில்லையே கொடுக்கணும் என்று சொல்லுகிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆமேன். அப்போ பாருங்க, ஆனால் அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் ஏவுதல். அவன் சொல்லுகிறான், இந்த துறவில் நான் தண்ணீர் குடிக்க கேட்கும்போது அவள் மோந்து கொண்டு வருகிற குடத்தை இறக்கி சரித்து தருகிறவளாய் இருந்தும், அது மட்டுமில்ல, எனக்கும் தண்ணீர் வார்த்து என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வாக்குற ஸ்திரீ என்னுடைய எஜமானுக்கு குணசாலியான ஸ்திரீ. ஆமேன். பெண்ணு பார்க்க போகிற ஸ்டைலை பாருங்க. நம்ம இன்னும் எப்படி போவோம்? சொல்லி ஏற்பாடு பண்ணி புரோக்கர்கிட்ட சொல்லப்பாருன்னு சொன்னாலும் அவன் சொல்லி வீட்டில் எப்பா ஒரு கூட நிறைய பூ, இந்த கூட நிறைய பூ என்னத்துக்குன்னு தெரியுமா? நான் சொல்லிதான், கூந்தல் சின்ன முடியாக இருந்து அசிங்கமாக இருந்தால் தெரியாமல் இருக்கக்கும், இந்த பூவில் வருகிற மனம் இவளுக்கு வாய் நாற்றம் தெரியாமல் இருப்பதற்கு. உண்மைதான், நான் பொய் சொல்லலை. நினைச்சு பாருங்க, பூவிலிருந்து வருகிற மனமணமக்கணும் பாருங்க. ஒரு தனியை விட்டு பேச விட்டு பாருங்க, உடனே பூவை எடுத்து அப்படி முன்ன எடுத்து போடுவான். பார்த்துருக்கா பார்க்கலையா? நான் நிறைய சினிமாயிலையும் பார்த்துருக்கேன், நேரடியும் பார்த்துருக்கேன். பூ என்ன செய்ய முன்ன வருமா வராதா?
ஹலோ, சொல்லியது சரியா தப்பா? பொம்பளை எல்லாம் மௌனம், ஆம்பளை உஷாராயிக்கணும். ஆமே. எடுத்து போட்டுட்டு அந்த மனம் கப்பு கப்புன்னு அடித்த வாயில் அவளுக்கு துர்நாற்றம், நல்ல நன்னாரி கலங்கு எடுத்து சவைச்சி சாப்பிட வேண்டியவளை பொண்ணு பார்க்க கொண்டு வர ஸ்டைல். ஆமே. அதுக்கடுத்து என்ன தெரியுமா, நகை கண்ணு தெரியாத அளவுக்கு அப்படியே பட்டு புடவை, ஏன்னா காலு கையில் குறை இருந்தால் தெரியாமல் இருக்கு. ஆமே. இப்படி ஒவ்வொரு காரியமும் உண்டு. நம்ம அதுக்குள்ளே போண்டா அப்படி பொண்ணு பார்க்க போகணும். போய் பார்த்து அவ சில போல அண்ணன் நடை எடுத்து அப்படியே வந்து டீ காப்பிய அப்படியே புருஷனாக இருக்க கையில் கொடுக்கறது தலையை குதிஞ்சிட்டு அப்படியே நிற்பான். பார்த்தா 10 மாத்து தங்கம் இல்லை, 100 மாத்திர தங்கம் போல. ஆமே. பார்த்தா அப்படி பொம்மை போல வந்து கருப்பு தெரியாமல் இருக்குது. அந்த மினுக்கெல்லாம் போட்டு எல்லாம் செய்து அப்படியே வந்து நிற்பான். நின்ன உடனே அவளுக்கு அண்ணன் நடையும், அவளுக்கு பொம்மை உடையும், அவளுக்கு பேச்சும் அப்படியே அதுவரை இல்லாத ஸ்டைல் பேச்சு எல்லாம் வந்துடும். நானும் அதுவரை காலேஜில் ஒத்து பீர் அடிச்சுட்டு கிடப்பாளுவா, நல்ல தம் அடிச்சுட்டு கிடப்பாளுவா. அன்னைக்கு எங்கண்டு வந்துன்னு தெரியாது, நாணமும் ஒரு கோணம் அப்படி வந்து நின்று பசங்களை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சு போடுவாங்க. ஆமே. இந்த காலத்தில், அந்த காலத்தில் பெண்ணு பார்க்க போம்பா அந்த வீட்டில் சொல்லலை, இதுதான் நிஜம். ஆமே. ஆமே. ஒரு பொண்ணுடைய குண அதிசயம் தெரிய வேண்டுமானால் இன்று தண்ணித்துறையில், அன்று தண்ணித்துறையில் தான் தெரியும். பொண்ணை, அதாவது அம்மாவை வீட்டில் போய் பார்க்கணுமா, பொண்ணை இல்லை தண்ணித்துறையில் தன்னுடைய அம்மாவுடைய அந்த பிள்ளையுடைய அம்மாவை பார்த்தாலே போருமா பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியுமா. ஆமே. காரணம் என்னென்னா, குடும்ப சண்டை, தண்ணி சண்டை, பொறுமை இழந்து ஒரு குடம் தண்ணிக்கு அவங்க வைக்கிற சண்டை, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை எல்லாம் தெரியும். ஆமே. ஒரு பொண்ணை வீட்டில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீர் துறைக்கு வர அவங்க தாயை வச்சே பொண்ணுடைய குணநலங்களை நம்ம அறிந்து கொள்ளலாமா. ஆமேன். ஆமேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் தண்ணி துறவண்டைக்கு போகிறான், பொண்ணு பார்க்க வாரன்னு ஒன்றும் சொல்லலை. அவள் அப்போ யதார்த்தமா என்னென்ற கேட்டால் பாவாடை தாவணி கட்டிட்டு வந்துருப்பான். நினைக்க தமிழ் பொண்ணாக இருந்தால் பாவாடை தாவணி இல்லையா, அப்படியே கட்டிட்டு அப்படியே உல்லாசமாக குடத்தை எடுத்துட்டு சூலாமதி வரப்பில் நடந்து போகும்போது அப்படி நடந்து போகும்போவா அந்த பாவாடையை பிடிச்சி அப்படி ஜம்முன்னு கிணிக்கிட்டு போனது போல குடத்தை தூக்கிட்டு அப்படியே வந்திருப்பான். ஆமேன்னு சொல்லி யதார்த்தமான நடை, யதார்த்தமான உடை, யதார்த்தமான அலங்கரிப்பு. ஆமேன். அந்த நடை, அந்த உடை, அந்த அலங்கரிப்பு சாகிறது வரைக்கும் மாறாது. ஆமேன். இல்லை பொண்ணு பார்க்க போகிறோம் என்று அறிவிப்பு கொடுத்து, இல்லை ஒரு கல்யாண வீட்டுக்கு, இல்லை ஒரு கோயிலுக்கு, இல்லை ஒரு சர்ச்சைக்கு ஒருங்கி போகும்போது பார்க்கிற அந்த 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 ஒருக்கம் எல்லாம் கலைஞ்சு போயிடும். நல்ல வேர்வை முட்டி பாய்ஞ்சுதன்னா போச்சு. கர்ச்சிப்படுத்தி 2 தொட 3 தொட தொடச்சாச்சுன்னா இவளுக்கு அழகு எல்லாம் கர்ச்சிப்பில் வந்துருக்கும், கர்ச்சிப்பில் வந்திருக்கும். இதுதான் உண்மை, யதார்த்தமான அழகு. அது மட்டும் இல்லை, இனி இந்த இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் இந்த பிள்ளையை பார்க்கும்போது அழகும் சௌந்தரியம் உள்ளவளாய் கண்டார். ஆமேன். ஆமேன். ஆனால் அதோட எஜமானுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு மயங்கி போகல. இன்னைக்கு உலகத்தில் அதுதான், பொண்ணு சுருட்டி விட்டுருந்தா போதும், ஆடி ஹேர் ஸ்டைலை தூக்கி போட்டுட்டு காலுக்கு மேலே கால் போட்டுருந்தா போதும், நல்ல பேசினா போதும், வாயில வார்த்தை வராது. வீட்டில் தள்ளிட்ட சொல்லி விழிச்ச தள்ளப்பாளி அதுக்கு மிச்சமாக இருக்கும். அங்கே ஒரு இடத்துல ஒருங்கி போயாச்சுதுன்னா பார்க்கணும், ஐயோ அங்கே நெளிஞ்சிடும் இங்கே நெளிஞ்சிடும், பேச்செல்லாம் இங்கிலீஷில் முக்கவாசியம் வந்துடும், தப்பு தப்பாட்டங்கிறான். அப்படி செல்லுமா அம்மி அது வர பார்க்கம்மா ஒன்னே நீயும் அம்மி மம்மி பார்க்கணும், அப்படி இருக்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஆச்சரியம் நீர், அதாவது நெருப்பெரிஞ்சது போல எரிஞ்சு கொண்டு இருக்கும். ஆனால் இந்த எஜமானுக்கு பொண்ணு பார்க்க போன வேலைக்காரன் சௌந்தரியம் உள்ள ஸ்திரியை கண்டான்.
அவன் மனசுல நினைக்க, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை என் எஜமானுக்கு மனைவியா வரணும். ஆனா என் எஜமானை கண்கலங்காமல் பார்க்கக்கூடிய, என் ஆண்டவரை கனம் பண்ணக்கூடிய இருதயம் இவளிடம் இருக்கிறதா என்று சோதிப்பதற்காக இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார், என்னை அனுப்பின என் ஆண்டவரே, என் ஜீவனுள்ள தேவனே, என் எஜமானுக்கு பொன் பார்ப்பதற்காக என்னுடைய ஆண்டவன் இங்கு அனுப்பி இருக்கிறார். யாது பொன் என்று சொல்லவில்லை. அதனால் என் இருதயத்தில் நான் உம்மிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். நான் இப்போது தண்ணி குடிக்க தண்ணி கேட்பேன். அவள் தலையில் தோளில் சுமந்து கொண்டு போறதை இறக்கி எனக்கு தண்ணி தருகிறவராகவும், அது மட்டுமில்லை, நான் பேசாமலே இதை பற்றி சொல்லாமலே என்னுடைய ஒட்டகத்துக்கு தாகம் தீர தண்ணீர் வார்க்கிறவர்களும், என் கூட வந்திருக்கிறவர்களுக்கு, என் கூட வந்திருக்கிற கழுதைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் தாகம் தீர தண்ணீர் வார்த்து ஊத்துகிற குணமுடையவளாய் இருப்பார். என்னுடைய எஜமானையும் என்னுடைய எஜமானுடைய வேலைக்காரர்களையும் அவள் கண்கலங்காமல் பாதுகாப்பார். என்னையும் அவள் கண்கலங்காமல் பாதுகாப்பார். அப்படி ஒரு ஸ்திரியை எனக்கு தர வேண்டும். இந்த அடையாளத்தை யார் செய்கிறார்களோ அவள்தான் என்னுடைய எஜமானுடைய மனைவி. அப்படி ஒரு ஸ்திரீ வராவிட்டால் என்னுடைய எஜமானுக்கு இந்த ஊரில் அதுக்கேற்ற ஸ்திரீ இல்லை என்று நான் திரும்ப போவேனே தவிர இந்த தேசத்தில் நான் பெண் கொள்ள மாட்டேன் என்று இதயத்தில் சொல்லிக் கொண்டான் தேவனோடு. அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளை ஓடி வந்து, நான் சொன்னது போல நடந்து துள்ளி குதிச்சு வந்து தண்ணியில குடத்துல தண்ணி வாரி தெளிச்சு இடுப்பில் எடுத்து தோலை எடுக்கிறான். ஆமென். தோலை எடுத்து அப்படியே கொஞ்சம் நடந்து போன உடனே இவன் வேகமா ஓடி வந்தது போல வந்து, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தான் என்று கேட்டான். உடனே மறுபதில் பேசல. பாருங்க, பெண்ணை தெரிஞ்செடுக்க வேண்டிய முறை. டாக்டர் படிச்சிருக்கோம், இல்லாவிட்ட இன்ஜினியர் படிச்சிருக்கோம், இல்லாவிட்டா ஆராய்ச்சி மண்டபத்தில் ஆராய்ச்சி நிபுணராக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஜனாதிபதியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் கலெக்டராக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆசிரியராக இருக்கலாம், இல்லை தொழில் அதிபராக இருக்கலாம். எப்பேற்பட்ட பொம்பளையாக இருந்தாலும் சரிதான், குடும்பத்தை கட்டி காக்கிற குணாதிசயம் இல்லாத ஸ்திரீ எந்த குடும்பத்தில் போனாலும் அந்த குடும்பம் குப்பைக்குவார், சோறு வராது, குப்பைக்குவார். கொஞ்ச நாள் டாம் டீம் டும் டாம் டாங் கிங்னு இருக்கும், அதோட முடிஞ்சு போ. குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை காண முடியாது. நல்ல பதவி இருக்கும், பணம் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், ஆடம்பரம் இருக்கும், அழகு இருக்கும், நல்ல பங்களா வீடு இருக்கும், கார் இருக்கும், எஸ்டேட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வீட்டில் நரகம். குடும்ப பாசம், குடும்ப நேசம், குடும்ப சந்தோஷம் இருக்கவே இருக்காது. ஆமென். அப்போ அந்த வீட்டில் இயேசு இல்லை என்று அர்த்தம். ஆமென். அந்த வீட்டில் இயேசு இல்லை என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், அவன் புனஸ்தாலியான ஸ்திரியை தேர்ந்தெடுப்பதற்கேற்ற வழிமுறைகளை வைத்தது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அது ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும், உள்ளத்தின் அகத்தின் அழகை அறிகிறது வரைக்கும் பெண் கொடுக்கவோ எடுக்கவோ செய்யலாம். ஆமென், ஆமென். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம், எத்தனையோ குடும்பங்களை பார்க்குறோம். குடும்பம் சீர்கட்டு போகிறது, குடும்பம் சின்ன பின்னமாய் போகிறது, அன்பு இல்லாமல் அன்பு தனிச்சு போய் வம்போடும் ஏதோ ஒரு கடமைக்கு, கட்டுப்பாட்டுக்கு, ஏதோ ஒரு விதத்துக்கு விலை பொருளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே என்ன செய்கிறான்? தெரிஞ்சிட்டார், இவதான் என்னுடைய எஜமானுக்கு மனைவி. அவன் உடனே ஒரு வார்த்தை சொல்லாமல் ஒட்டகத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வார்த்து கொடுத்துட்டு திரும்ப விழிச்சியா, எஜமானரே, நீங்கள் போகிற வழியில் போகலாம், நான் தடை செய்யலை. ஆகிலும் இன்று ராத்தங்கி, சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்று ராத்தங்கி வீட்டில் பசியாறு, எங்கள் வீட்டில் ஒட்டகத்துக்கு உள்ள வைக்கோல் இருக்குது, எல்லாம் இருக்குது, தண்ணியும் இருக்குது, நான் வார்ப்பேன், வந்து தங்கிட்டு போங்கன்னு சொல்ல. இதை கேட்டதும் அவனுடைய உள்ளம் என்ன செஞ்சது? கொந்தளிச்சு, அன்புண்டாச்சு, பாசம் உண்டாச்சு. அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களில் ஒரு சில பரிசு பொருட்களை இந்த ஸ்திரீக்கு கொடுத்தான். வேற என்ன? ரெபேக்கா. ஆமென் சொல்லு.
ஈசாக்குடைய மனைவிக்கு பேர் ரெபேக்கா. ரெபேக்காளுக்கு கொடுத்தோன்னா சந்தோஷமா இவ கொண்டு நேரு தகப்பண்டிய அண்ணன்டிய அண்ணனுக்கு பேர் என்ன? லாபா. அப்ப ரெபேக்காளுக்கு அப்பாக்கு பேர் என்ன? பிருத்திவேல். ஆமேன் சார். ஆலையில இதே அதிகாரத்தில் எல்லாம் வருது. ஆமேன். பாருங்க, இந்த லாபான்டையும் தகப்பன்டையும் போய் சொல்றா ரெபேக்கா, இப்படியாக ஒரு மனுஷன் வந்தா, இப்படி கேட்டா நான் தண்ணியெல்லாம் வார்த்து கொடுத்தேன், அவர் சந்தோஷமா எனக்கு இந்த பரிசு பொருளை தந்தார். எதுக்கு? நான் அவருக்கு தண்ணி வார்த்து வேலை செஞ்சதுக்கு கூலியே தந்தார். ஆமேன். இந்த பொன்னையும் பொருளையும் பார்த்தா அவ்விடத்தில் இந்த பொன்னும் பொருளையும் இல்லை. பெரிய சந்தோஷமா அந்த வீட்டில் உள்ள லாபான் கல்லை லாபம் பணத்து மேல குறியுள்ளவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாபானுடைய மருமகன் தான் யாரு? யாக்கோபா இஸ்ரவேலா? இஸ்ரவேலு யாக்கோபும் ஒண்ணுதான். ஆமென் சொல்லு. பாருங்க, அவன் பணத்துக்காக மருமகனை யாருக்கு மோய் சொந்த தங்கச்சி ரெபேக்காளுக மகன். ஆமே. பணத்துக்கு ஆசைப்பட்டு அதே மட்டும் இல்லை, தன்னுடைய மகளையே கல்யாணம் பண்ணியிருந்தான் யாக்கோபு. பணத்துக்கு ஆசைப்பட்டு 21 வருஷம் தடைக்கிட்டே வச்சு போட்டான். ஏன்னா நல்லா புரிஞ்சுடுங்க, இதே லாபான் சொல்லுகிறான், ஆபிரகாம் அனுப்பி வைத்த வேலைக்காரனிடம், ஆபிரகாமை கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார் என்று நான் அறிவேன். ஆபிரகாம் யாரு? இந்த ரெபேக்காளுடைய அம்மைக்கா அப்பாக்கிய சகோதரன். ஆமே. அப்ப இவன் அறிகிறான், என் மாமை, எனக்கு மாமா இருக்க இடம் பூரா தேவன் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார் என்று நான் அறிவேன். அதனால என் சகோதரிய ரெபேக்கால தான் அவங்க மகனுக்கு கொடுக்கிறதுல ஆட்சேபப்படல. ஏனென்றால் ஈசாக்கோடும் தேவன் கூட இருந்து ஆசீர்வதிக்கப்படுவார் என்று நான் அறிவேன் என்று சொல்லி சகோதரியை அனுப்பி வைக்கிறான். ஆமென். இது அனுப்பி வைப்பதற்கு பொன்னும் பொருளும் பரிசுகளும் தாய்க்கும் தகப்பனுக்கும் சகோதரனுக்கும் கொடுக்கணும். அப்ப பெண் எப்படி கொள்ளணும்? ஒரு இடத்துல போய் பெண் எப்படி எடுக்கணும்? பெண் கொள்ளுதல், ஆண் கொள்ளுதல் அல்ல, பெண் கொள்ளுதல். யாரும் என்ன செய்யக்கூடாது? வரதட்சணை கொடுக்கப்படாது. ஆமென். வரதட்சணைன்னு ஒரு வார்த்தையை வார்த்தைக்கவனுக்கு பெண்ணு கொடுக்கப்படாது. ஆமென். 100க்கு 100 சொல்றேன். நம்ம பிள்ளைக்கு நம்ம சம்பாத்தியத்தின் விகிதம் நம்ம கொடுப்போம். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அவன் யாரை கல்யாணம் பண்ணி போறானோ அவன் நமக்கு ஆறுதலா இருக்கணும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அவன் அவனுடைய தாய் தகப்பனுக்கு எப்படி ஆறுதலா இருக்கிறானோ அதே போல நம்ம அந்த பிள்ளையினுடைய தாய் தகப்பனுக்கும் ஆறுதலா இருக்கும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. இல்லாம பணத்துக்கு ஆசைப்பட்டு பெண்ணை கட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம், வாரவனுக்கு கொடுத்தீ என்ன வச்சுக்கலாம், அவன் சாவி அதில் பணம் ஆசை அவன்கிட்ட போவச்சியாது. கடைசியில் கலவன் எப்போ சாவுவான், கடைக்க கட்டுதானே அதை இதை கலத்திட்டு எடுக்கலான்னு காத்திருப்பான். அதனால இடையில வசந்தாவது கொண்டு போடுவாள். ஆமென். அதுக்கு ஏற்றது போல மனைவியை ஆக்கி வச்சு போடுவான். ஆமென். இவ்வளவு 10 மாசம் சுமந்ததெல்லாம் மறந்து போயிடுவாளோ. ஆமென். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பைசா வரதட்சணைன்னு பேசுறவனுக்கு பெண்ணு கொடுத்தா நீ விசுவாசி அல்ல, அதாவது முழுத்தாவி விசுவாசி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். இவன் பரிசு பொருட்களை கொடுத்து பெண்ணை கொண்டு போறான். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெண்ணை கொண்டு போறான். போற வழியில போயிட்டே இருக்கிறான். அப்பொழுது அவன் தியானம் செய்வதற்காக கூடாரத்திலிருந்து வெளியில கிளம்புறான். யாரு? இவர்கள் வரும்போது கூடாரத்தில் வெளியில வருகிறான். யார் வருகிறது?
யோசேப்பு. ஈசாக்கு வெளியில் வருகிறான். இவர் ரெபெக்காலும் ஆபிரகாமுடைய வேலைக்காரனும் கூட போனது எல்லாரும் இந்த மகளையும் கூட்டிகிட்டு இவளுக்கு தோழி எல்லாத்தையும் இவளுக்கு கொடுத்துருந்த வேலைக்காரர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எங்கே போகணும்? ஆபிரகாமுக்கு வீட்டு நேர போகும்போது ஈசாக்கு என்ன செய்கிறான்? தியானத்துக்கு அப்படியே அவன் தியானிக்கிற ஒரு பழக்கம், நல்ல ஒரு பழக்கம் உடையவனாக இருந்திருக்கிறான். ஆமேன். அவனை பார்த்தா நல்ல எக்ஸசைஸ் பாடி. ஆமேன். நல்லா அப்படி ஜம்முன்னு இருப்பானா, அவ்வளோ அழகுலாக இருப்பானா, நல்ல ஐஸ்வர்யமாக, நல்ல ஹைட்டும் வெயிட்டுமாக இருப்பானா. ஆமேன். ஆமேன். அவன் வெளியில் வரும்போது அவன்கிட்ட கேட்குறா, அண்ணா வெளியில் ஒரு மனுஷன் வாரான் இல்லை, அது யாருன்னு கேட்டோன்னா அதுதான் நீ திருமணம் செய்ய போகிற என்னுடைய எஜமான் சொல்லணும்னா உடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி தலையில் முக்கா போட்டு உடனே பணிந்து குடிந்தான். அவன் வந்தோடனே யாது ஸ்திரீ கேட்டோன்னா இவன் சொல்கிறான், இந்த ஸ்திரீ தான் உனக்கு திருமணத்துக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க கர்த்தராகிய தேவன் தந்த பிள்ளை என்று சொன்னதும் அழைத்து நேர கூட்டி போய் தன் தாய்க்காக துக்கம் கொண்டாடின அந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தான். ஆசீர்வதித்து மனைவியும் புருஷனுமாக கர்த்தர் அங்கீகரித்து அவங்க குடும்ப வாழ்க்கையை தொடங்கினார்கள். தொடங்கி அப்படியே ஈசாக்கு கையிட்டு செய்த அத்தனை வேலையையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்து இருக்கும்போது 25வது அதிகாரத்தில் ஆபிரகாம் 137 வயதாகி அவன் மரித்து போனான். ஆமேன். 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 ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுடைய சிம்ம சொப்பனம் தவிடுபடியானது. ஆமேன். ஹல்லேலூயா. இறந்து போனான். ஈசாக்கு நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அப்படியே போகிறான். அப்போது ரெபெக்காளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தார். கர்த்தர் அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் தியானிக்கலாம். 25வது வசனம் வரை கர்த்தர் நமக்கு அதிகாரம் வரை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னும் 25 கிட்டத்தட்ட இந்த அதிகாரத்திலேயே இருக்கு. கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வாதமாக தருவாராக. எளிமையாக